ஆரம்பிக்கலாங்க. நம ஸ்ரீவர்தமானாய நிர்தூத்த கலிலாத்மனே சாலோகானாம் த்ரிலோகானாம் யத்வித்யா தர்ப்பணாயதே மோக்ஷமார்கஸ்ய நேதாரம் வேதாரம் கர்ம பூப்ருதாம் ஞாதாரம் விஸ்வதத்வானாம் வந்தே தத்குணலப்தயே. ஓம் நம சித்தேபியः ஓம் நம சித்தேபியः ஓம் நம சித்தேபியः. ஓம்காரம் பிந்து சம்யுக்தம் நித்யம் த்யாயந்தி யோகினः காமதம் மோக்ஷதம் சைவ ஓம்காராய நமோ நமः. அவிரல சப்த கணௌக பிரக்ஷாளித்த சகலபூத கலங்கா முனிபிஹி உபாசித தீர்த்தா சரஸ்வதி ஹரத்னோ துரிதான் அஜ்ஞானதிமிராந்தானாம் ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுரோன்மீலிதம் येन तस्मै श्री गुरवे नमः. श्री परम गुरवे नमः. परम्पराचार्य गुरवे नमः. सकल कलुष विध्वंसकं श्रेयसां परिवर्धकं धर्म संबंधकं भव्य जीव मनः प्रतिबोधकारक एतं शास्त्रं श्री श्रेणिक चरित्र नामधेयं एतन्मूल ग्रंथकर्तारः श्री सर्वज्ञ देवाः तदुत्तर ग्रंथकर्तारः श्री गणधर देवाः प्रतिगणधर देवाः तेषां वचानुसारमासाद्य श्री सुभाषचन्द्राचार्येण व्रचितं सर्वे श्रोतारः सावधानतया शृण्वन्तु. मंगलं भगवान् वीरो मंगलं गौतमो गणि मंगलं कुंद कुंदाद्यो जैन धर्मोस्तु मंगलम्. सर्वमंगल मांगल्यं सर्वकल्याणकारकं प्रधानं सर्वधर्माणां जैनं जयतु शासनं जैनं जयतु शासनं जैनं जयतु शासனம். அனைவருக்கும் வணக்கம். நேற்று பதிவுல இந்த நிபுணமதி ஸ்ரேணிக்கன் ஏரிக்கரை மேல இருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட பேசுறாங்க. நந்தஸ்ரீயோட அழகை பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தன் நகைக்கனவுல கொண்டு வந்த எண்ணெயை அவர்கிட்ட கொடுத்து நீங்க இதுல குளிச்சுட்டு அங்க முழுசும் தடவி குளிச்சுட்டு எங்க சேடு வீட்டுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இல்லையா? அது மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு மேல நம்ம பார்க்கலாம். निपुणमति के इस प्रकार वचन सुनकर राजकुमार सोचने लगी कि नकबर तेल का सर्वांग पूरे शरीर में लगा स्नान करने के लिए कहकर क्या उनकी परीक्षा ली जा रही है। इसमें अवश्य ही कोई गूढ़ रहस्य भरा हुआ है। सेठ की ये कन्या निश्चय ही चतुर है, इसलिए इस प्रकार से मेरी परीक्षा लेना चाहती है. நிபுணமதியின் இவ்விதமான வார்த்தைகளை கேட்டவுடன் நகத்தில் நிரப்பி கொண்டு வரப்பட்ட எண்ணெயில் சர்வாங்கமும் தேய்த்து குளிக்க கூறுவதில் அவள் என்னை பரீட்சிக்க விரும்புகிறாளோ? கட்டாயம் இதில் ஏதோ மர்ம ரகசியம் பொதிந்திருக்கிறது. சேட்டின் இந்த பெண் மிகவும் புத்திசாலி, எனவேதான் அவள் என்னை இப்படி சோதிக்க விரும்புகிறாள் என்று நினைத்தார். राजकुमार ने क्षण भर कुछ सोचकर तुरंत ही अपने पैर के अंगूठे से जमीन में एक छोटा सा गड्ढा खोदा एवं उसमें ताल से जल भरकर निपुणमति से कहा, हे सुभाषिनी सुंदरी, अपने नक के तेल की इस गड्ढे में डाल दो. कुमार की आज्ञा के अनुसार अत्यंत प्रसन्न होते हुए अपने नक के तेल को उस छोटे से पर जल से लबालब भरे हुए गड्ढे में उसने डाल दिया. वो सुंदरी वापस घर लौटने लगी. राजकुमार ने देखा कि ये रमणी सेठ इंद्रदत्त के निवास का पता बताए बिना जा रही है. तब उससे कहा, सुंदरी, सेठ के घर का पता बता कर जाओ. निपुणमति ने इसके उत्तर में कुछ भी नहीं कहा, केवल कान में लगाए हुए ताल वृक्ष के पत्ते का कर्णाभूषण दिखला कर वो चुपचाप चलती बनी.
राजकुमार के पास जाकर निपुणमती ने उसके जो जो चातुर्यपूर्ण कार्य देखे थे उनका सविस्तार वर्णन कमलमुखी नंदश्री से किया। कुमार की बुद्धिमत्ता की प्रशंसा सुनकर नंदश्री बहुत प्रसन्न हुई। उसने मन में उसने अपने मन में विचार किया कि कुमार की चतुरता का वर्णन पिता से अवश्य करना चाहिए। சிறிது நேரம் யோசித்த இளவரசன் உடனே தன் கால் பெருவிரலால் தரையில் ஒரு சிறு குழியை தோண்டி அதில் குளத்து நீரை நிரப்பி நிபுணமதியிடம் கூறினான். ஏ சுபாஷினி சுந்தரி, இந்த குழியில் உன் நகத்து எண்ணெயை ஊற்றவும் என்றான். குமாரரின் ஆணைப்படி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தன் நகத்தில் நிரப்பி கொண்டு வந்திருந்த எண்ணெயை குமாரர் குமாரர் கோழிய குழியில் நிறைந்திருந்த தண்ணீருடன் சேர்த்து நிரப்பினார். அந்த அழகி வீடு திரும்ப முனைந்தாள். ராஜகுமார் இந்த ரமணீயமானவள் சேட்டு வீட்டு விலாசத்தை கூறாமல் செல்வதை பார்த்து அவளிடம், ஹே சுந்தரி, சேட்டு வீட்டு விலாசத்தை கூறிவிட்டு செல் என்றார். நிபுணமதி இதற்கு பதில் ஏதும் சொல்லாமல் தன் காதில் பனை ஓலையால் செய்யப்பட்டிருந்த காதணியை மட்டும் காட்டிவிட்டு மௌனமாக நடந்து சென்றாள். ராஜகுமாரரிடம் சென்று அவரிடம் என்னென்ன புத்திசாலித்தனத்தை கண்டாலோ அத்தனையையும் விளக்கமாக கமலமுகி நந்தஸ்ரீயிடம் கூறினாள். குமாரரின் புத்திசாலித்தனத்தை பாராட்டுதல்களை நந்தஸ்ரீ கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். நந்தஸ்ரீ தன் மனதிற்குள் சிந்தனை செய்தாள். தந்தையிடம் குமாரரின் புத்திசாலித்தனத்தை நிச்சயமாக விளக்கி கூற வேண்டும். वे कुमार के आश्चर्यजनक बुद्धि वैभव से अवश्य ही प्रसन्न होंगे। नंदश्री शीघ्र अपने पिता सेठ इंद्रदत्त के पास गई। उसने विनम्र शब्दों में कहा, हे तात, राजकुमार श्रेणिकर कितने गुणवान है, उनके ज्ञान की प्रतिभा कितनी बड़ी छड़ी है। वे संसार के चतुर व्यक्तियों में सबसे अधिक चतुर हैं, कला निपुण हैं, एवं शास्त्रों के विशेष ज्ञाता हैं। उनकी प्रतिभा के आगे किसी अन्य व्यक्ति की तुलना नहीं की जा सकती। अतः ऐसे गुणज्ञ चतुर कला निष्णात राजकुमार को आदर के साथ आपको अपने घर बुलाना चाहिए। आप उन्हें मूर्ख तथा पागल कदापि नहीं समझे। राजकुमार ने मार्ग में भेद भरे अर्थपूर्ण जो प्रश्न आपसे किए थे उससे उनकी महानता, विद्वता तथा प्रतिभा पग पग पर प्रकट हो रही है। इसलिए हे तात, ऐसे वीर मनोहर एवं चतुर राजपुत्र का अपने घर पर आतिथ्य करने के मुझे अनुमति प्रदान करे। ஆச்சரியத்தை விளைவிக்கும் குமாரரின் புத்திசாலித்தனத்தை, அந்த புத்தி வைபவத்தை கேட்டால் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என்று நினைத்தார். அவள் உடனே தந்தையிடம் சென்றாள். அவரிடம் பணிவான வார்த்தைகளால் கூறினார். ஹே தந்தையே, இளவரசர் ஸ்ரேணிகர் எவ்வளவு திறமையானவர்! அவருடைய ஞானத்தின் பெருமை எத்தனை பெரிதாக இருக்கிறது! இந்த உலகத்தில் உள்ள புத்திசாலிகள் அனைவரிலும் அவர் அதிக புத்திசாலி. கலைகளில் திறமையானவர், மேலும் சாஸ்திரங்களில் சிறந்த நிபுணர். அவருடைய மதிநுட்பத்திற்கு முன் வேறு எவருடைய திறமையையும் ஒப்பிட முடியாது. எனவே அத்தகைய அறிவுள்ள புத்திசாலி கலையில் தேர்ச்சி பெற்ற இளவரசனை நீங்கள் மரியாதையுடன் தங்கள் வீட்டிற்கு அழைக்க வேண்டும். அவரை ஒரு முட்டாளாகவோ பைத்தியக்காரனாகவோ புரிந்து கொள்ளாதீர்கள். ராஜகுமாரர் பயணத்தின் போது வழியில் கேட்ட பல்வேறு அர்த்தமுள்ள கேள்விகளில் அவருடைய மகத்துவம், புலமை, திறமை வெளிப்படுகிறது. அதனால்தான் தந்தையே, இத்தகைய வீரரான, அழகான மற்றும் புத்திசாலியான ராஜகுமாரரை நம் வீட்டில் அழைத்து விருந்து உபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்றார். हमारे सहृदय पाठक घबरा रहे होंगे कि राजकुमार सैनिक ने क्या किया।
कुमार ने उस छोटे से गड्ढे में भरे हुए तेल युक्त जल को अपने सर्वांग शरीर में लगाया। अपने शीश पर बौरों के समान काले भालों में वही तेल लगाकर आनंद के साथ स्नान किया। तत्पश्चात स्वर्गोपम उत्तम शोभा वाले उस नगर में प्रवेश किया। वे वीथिकाओं गलियों में सेठ इंद्रदत्त के निवास को ढूंढ ढूंढते रहे, किंतु कुछ भी जानकारी तक कहीं नहीं मिला। राजकुमार जब चलते चलते तक कहे एवं सेठ जी के घर का पता नहीं लग सका। तब वे एक स्थान पर बैठकर सोचने लगे, किस प्रकार नगर में सेठ इंद्रदत्त का संधान मिलेगा। इसी चिंता में वे निमग्न थे कि इतने में निपुणमति के दिए हुए संकेत का ध्यान आ गया। वे जट सोचने लगे, मैंने उससे कहा था कि सेठ जी के घर का पता बता कर जाना, तब उसने मेरी जिज्ञासा का स्पष्ट उत्तर नहीं दिया, वरना केवल अपने कर्ण कान में लटकते हुए ताल वृक्ष के पत्तों के गहने की तरफ संकेत किया था। ओ, अब तक मैं व्यर्थ में ही भटक रहा था। उसका संकेत स्पष्ट बतलाता है कि हे राजकुमार, आप मुझसे सेठ के घर का पता क्या पूछते हो। यदि चतुर हो तो आपके लिए ये संकेत ही यथेष्ट है यथेष्ट है कि जिस भवन में ताल वृक्ष होगा वहां सेठ इंद्रदत्त का निवास स्थल है। इस प्रकार वे तत्काल ये तलाश करने लगे कि किस भवन में ताल वृक्ष है। बहुत गवेषण करने पर एक शतकंठा महल सदृश भवन मिला, जिसमें ताल का वृक्ष था। இப்ப ஆச்சாரியர் வாசகத்துல கேட்கிறார், அன்பான வாசகர்களே, ஸ்ரேணிகன் இப்போது என்ன செய்தார் என்று அறிந்தால் ஆச்சரியப்பட போகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு கதையை நகர்த்துறாரு. குமாரர் அந்த சிறிய குழியில் நிரப்பப்பட்ட எண்ணெய் கலந்த நீரை தன் உடல் முழுவதும் தடவினார். கொஞ்சம் எண்ணெய் எப்படி உடம்புல தடவ முடியும்? தண்ணி கொஞ்சம் குழியில தண்ணி வச்சு அதுல எண்ணெய் கலந்து அதை உடம்பு முழுவதும் தடவிக்கிறார். தேனீக்களை போன்று கருப்பாக இருந்த தலைமுடியிலும் அதே எண்ணெயை தடவி ஆனந்தமாக குளித்துவிட்டு சொர்க்கம் போலிருந்த அந்த அழகிய நகருக்குள் நுழைந்தார். அந்த நகர வீதிகளில் சேட் இந்திரதத்தனின் வீட்டை தேடினார். ஆனால் எங்கும் எந்த தகவலும் கிட்டவில்லை. இளவரசர் நடந்து களைத்து போய் சேட்ஜியின் வீட்டை காண முடியாமல் ஓரிடத்தில் அமர்ந்து யோசிக்க தொடங்கினார். சேட் இந்திரதத்தனின் சந்தானத்தை எந்த விதத்தில் சந்திப்பது? இப்படி சிந்தனை வயப்பட்டிருந்த போது நிபுணமதி கொடுத்த குறிப்பின் மேல் கவனத்தை செலுத்தினார். நான் சேட் வீட்டு விலாசத்தை கேட்டபோது நிபுணமதி தெளிவான பதில் ஏதும் கூறாமல் தன் காதில் தொங்கிய பனை ஓலை ஆபரணத்தை காட்டினாள். ஓ, இதுவரை நான் வீணாக அலைந்து கொண்டிருக்கிறேன். அவளுடைய சங்கேதம் ஸ்பஷ்டமாக இருந்தது. ராஜகுமார் சேட்டு வீட்டு விலாசத்தை என்னிடம் ஏன் கேட்கிறீர்கள்? புத்திசாலியாக நீங்கள் இருந்தால் நான் காட்டும் இந்த சங்கேதம் போதும், இதுவே அதிகம் அப்படிங்கிற மாதிரி இருந்துதான் அந்த சங்கேதம். எந்த வீட்டில் பனைமரம் இருக்கிறதோ அதுவே சேட் இந்திரதத்தனின் இல்லம். இப்படி புரிந்ததும் இளவரசர் பனைமரம் உள்ள வீடு எது என்று தேட ஆரம்பித்தார். மிக அதிக தேடல்களுக்கு பிறகு 100 கண்டம் அப்படின்னு 100 பாகமா இருக்கிற ஒரு மாளிகை போன்ற ஒரு கட்டடம் கிடைத்தது. அதில் பனைமரம் இருந்தது. வீட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. இந்திரதத்தனோட வீட்டை ஸ்ரேணிகன் கண்டுபிடிச்சிட்டாரு. குமார் பரீட்சாமி கைசே சபலுகுயே, இது தலைப்பு குமாரர் தேர்வில் எப்படி வெற்றி அடைந்தார். இவங்க இந்த நகத்துல எண்ணெய் வச்சு பரீட்சை பண்ணது மட்டும் இல்ல, இன்னும் இவர் உள்ள வர்றதுக்குள்ள இன்னும் நிறைய பரீட்சை வைக்கிறாங்க. அதுல எப்படி அவர் தேர்ச்சி அடைஞ்சாருன்னு சொல்ல போறாங்க. नंदश्री ने कुमार की फिर परीक्षा लेने की विचार से अपने द्वार के सामने घुटने भर तक कीचड़ टलवा दी थी एवं एक एक पग की दूरी पर एक एक इंट भी रखवा दी थी।
अपनी प्रिय सखी निपुणमती से उसने कहना शुरू किया, हे सखी, मैं जब स्वयं कुमार की परीक्षा कर लूंगी तब तब ही उनसे विवाह करने की प्रतीक्षा करूंगी। उसकी प्रिय सखी निपुणमती भी कुमार का बुद्धि परीक्षा देखने के लिए वहां पर ठहर गए ठहर गई। वे प्रसन्नता के साथ मनोरंजक वार्तालाप करती हुई राजकुमार के आने की प्रतीक्षा कर थी रही थी कि इतने में वे आ पहुंचे। उनके आश्चर्य की सीमा नहीं रही। द्वार के सामने ही कीचड़ भरा हुआ देखकर कुमार सोचने लगे, हे भगवान, यहाँ का दृश्य तो विचित्र है। समूचे नगर में कीचड़ का नामो निशान भी नहीं है। फिर यहाँ पर कीचड़ कैसे हो गया? वर्षा के दिनों में कीचड़ होता है, परंतु आजकल कीचड़ का होना एक अनहोनी बात है। बड़ी बड़ी विकट समस्या है। अवश्य ही मेरी परीक्षा ली जा रही है। कीचड़ में ईंटें देखकर राजकुमार चौके चौके उनकी मस्तिष्क में ये विचार कौंधा कि कीचड़ एवं ईंटों के ऊपर से सेठ के घर में जाना कतर कतर से खाली नहीं है। जहाँ एक तरफ कुआं है तो दूसरी तरफ खाई है। यदि कीचड़ में दंस कर जाता हूँ तो मेरी हंसी होती है, जो किसी के लिए भी कितनी लज्जाजनक तथा हास्यास्पद बात होगी। यदि कीचड़ से बचने के लिए रखी हुई ईंटों के ऊपर से जाऊं तो पैर फिसल कर गिरने का भय है, जिसमें हाथ पैर तक टूटना संभव है। ऐसी अवस्था में शरीर को कितना कष्ट होगा। ईंट रखने के दूसरा आशय ये है कि मैं कीचड़ से बचने के लिए ईंटों पर चढ़कर फिसल पड़ूं तथा अपनी मंद बुद्धि का परिचय दूं। इसलिए ईंटों पर चढ़कर हाथ पैर तुड़वाने से कीचड़ में दंस कर लथपथ हो जाना श्रेयस्कर है। हंसों के पात्र भले ही बनूं, परंतु कष्टपूर्ण जिक्मी के काम में क्यों कटिबद्ध हुआ? इस प्रकार सोचकर चतुर राजकुमार ने कीचड़ में दंस कर सेठ के मकान में प्रवेश किया। இது மொத்தமா ஒரே இதுவா தான் படிக்க முடியும். நடுவுல விட்டோம்னா அர்த்தமா புரியாது. அதனால அப்படி படிச்சுட்டேன். நந்தஸ்ரீ குமாரரை மீண்டும் சோதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் வீட்டு வாசலுக்கு முன் முழங்கால் அளவு சேறு நிரப்பி ஒரு படி தூரத்தில் ஒரு செங்கல்லை வைத்தாள். தன் அன்பு தோழி நிபுணமதியிடம் கூறத் தொடங்கினார், ஹே தோழி, குமாரரை நானே சோதிக்கப் போகிறேன். அதன் பிறகே அவரை திருமணம் செய்து கொள்வேன் என்று சபதம் எடுக்கிறேன் என்றாள். அவளுடைய அன்பு தோழி நிபுணமதியும் குமாரரின் நுண்ணறிவு சோதனையை பார்க்க அங்கேயே நின்றாள். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக மனமகிழ்ச்சிக்குரிய உரையாடல்களுடன் ராஜகுமாரரின் வருகைக்காக காத்திருந்தனர். அப்போது இளவரசர் அங்கு வந்தடைந்தார். அவருடைய ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. வாசலுக்கு முன் சேற்றால் நிரப்பப்பட்டிருப்பதை பார்த்து அவர் சிந்தனை செய்ய ஆரம்பித்தார். ஏ பகவான், இங்கு காணும் காட்சி மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. ஊர் முழுக்க சேற்றின் தடயம் கொஞ்சமும் இல்லை. அப்படியெனில் இங்கு மட்டும் எப்படி சேறு வந்தது? மழைக்காலத்தில் சேறு என்பது சகஜம். ஆனால் தற்போது சேறு என்பது நிகழ முடியாது. ஏனென்றால் மழை இல்லை. கட்டாயம் இது என்னை பரீட்சிப்பதற்காகத்தான். சேற்றில் செங்கற்களை பார்த்தார் இளவரசன் அதிர்ச்சி அடைந்தார். சேறு மற்றும் செங்கற்களை கடந்து சேற்றின் வீட்டிற்குள் செல்வதில் ஆபத்து இல்லாமல் இல்லை என்ற எண்ணம் அவர் மனதில் மின்னல் போல தோன்றியது. ஒரு பக்கம் திருமணமாகாதவன், மறுபக்கம் பள்ளம். நான் சேற்றில் மூழ்கினால் நகைப்பிற்கிடமாகி விடுவேன். அப்படியெனில் யாருக்கு இத்தகைய வெட்கத்தை ஏற்படுத்தும் நகைப்புக்குரிய பேச்சாக இருக்கும்? ஒரு கல்யாணம் ஆகாதவன் போய் கீழே விழுந்தா பெண்கள்லாம் சிரிப்பாங்க அப்படிங்கிற இது நம்ம எப்பவுமே கேட்டு இருக்கோம்.
அததான் இவர் இங்க சொல்றாரு. இது யார், நான் இப்படி விழுந்தா யாருக்கு இது சிரிப்பான பேச்சா இருக்கும் அப்படின்னு. சேராகாமல் இருப்பதற்காக போடப்பட்ட செங்கற்களின் மேல் நடந்து சென்றால் கால் வழுக்கி விழும் அபாயம் உள்ளது. சேர் மேல செங்கல் போட்டிருக்குது, அதை வச்சு காலை வச்சா அது அழுந்து இது கீழே போனாலும் போகும். அப்ப கால் வழுக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அந்த அபாயம் இருக்குது. இதில் கை கால்கள் கூட உடைய முடியும். இத்தகைய சூழ்நிலையில் உடல் எவ்வளவு வலி அனுபவிக்கும். செங்கற்களை வைத்திருப்பதற்கு இரண்டாவது காரணம் வேற இருக்கு. என்னதுன்னா, சேற்றை தவிர்ப்பதற்காக நான் செங்கல் மீது ஏறும்போது வழுக்கி என் முட்டாள்தனத்தை காட்டலாம் என்பதற்காக. ஓ, அது மேல ஏறி விழுந்து தன்னோட முட்டாள்தனத்தை காட்டுறாரா பார்க்கலாம் அப்படின்னு சோதிக்கிறாங்க. எனவே செங்கற்களில் ஏறி கை கால்களை உடைத்துக் கொள்வதை விட சேற்றில் நடப்பதே மேல். நான் ஒரு கேலிக்குரிய பொருளாக மாறலாம். சேத்துல நடந்தா அதுவும் கேலிக்குரிய பொருள் தான். ஆனால் நான் ஏன் இத்தகைய வலி மிகுந்த மற்றும் ஆபத்தான பணியை செய்ய வருந்து கட்ட வேண்டும்? ஏன் வருந்து கட்டணும்? நந்தஸ்ரீய பார்க்கணுன்ற ஆசைதான், வேற என்ன? இவ்வாறு எண்ணியபடி இளவரசர் சேற்றில் இறங்கி சேற்றின் வீட்டிற்குள் நுழைந்தார். नंदश्री कुमार की इस चतुराई पर अत्यंत चकित हुई। उसने अपनी सखी से थोड़ा सा जल कुमार के पैर धोने के लिए भेजा। राजकुमार ने थोड़ा सा जल देखकर अपने मन में विचार किया कि ये भी मेरी परीक्षा है। कहाँ भयंकर कीचड़ से सने हुए पैर एवं कहाँ चुल्लू भर जल। आश्चर्य है, नंदश्री ने जान बूझ कर थोड़ा सा ही जल भेजा है, अतः ये फिर मेरी कठिन परीक्षा नहीं है तो क्या है। लेकिन बुद्धिमानों के लिए कोई कार्य कठिन नहीं, जिसकी समय पर आवश्यकता ही बुद्धिमान वैसा ही करते हैं। वे प्रत्येक कार्य की सावधानी के साथ संपन्न कर डालते हैं। ऐसे उत्तम पुरुषों में हमारे राजकुमार सैनिक भी है। उन्होंने जटबांस की पंचट से अपने पैर की कीचड़ अलग कर दी। जल से थोड़े भीगे हुए कपड़े से अपने पैर धो डाले एवं बचा हुआ जल नंदश्री के पास भेज दिया। नंदश्री कुमार सैनिक के बुद्धिमत्ता पूर्ण कार्य से अत्यंत प्रसन्न होकर सोचने लगी, कुमार सचमुच में बड़े चतुर, विज्ञ तथा प्रवीण व्यक्ति है। इनके समान चतुर व्यक्ति संसार में अन्य नहीं है। ये कितने रूपवान है, इनके रूप लावण्य के आगे कामदेव भी लज्जित होता है। वो इस प्रकार सोचती हुई कुमार के गुणों पर मुग्ध हो गई। उनकी प्रतिभा पर न्यौछावर हो गई एवं उनके ज्ञान की परिकाष्ठा पर आश्चर्यचकित सी रह गई। நந்தஸ்ரீ குமாரரின் இந்த புத்திசாலித்தனத்தை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டாள். குமாரரின் கால்களை கழுவ தன் தோழியின் மூலம் மிக கொஞ்சம் தண்ணீரை அனுப்பினாள். இளவரசர் அந்த கொஞ்சம் தண்ணீரை பார்த்து, இது கூட என்னை பரீட்சிப்பதற்காகத்தான் என்று நினைத்தார். பயங்கரமான சேற்றில் நடந்த கால்களை கழுவ சிறிதளவு நீர் எம்மாத்திரம். ஆச்சரியம் என்னவென்றால், நந்தஸ்ரீ வேண்டுமென்றே கொஞ்சம் தண்ணீர் மட்டும் அனுப்பியிருக்கிறாள். இது மீண்டும் என்னுடைய கடுமையான சோதனை அன்றி வேறு என்ன? ஆனால் ஞானிகளுக்கு எந்த காரியமும் கடினம் அல்ல. புத்திசாலிகள் அந்த நேரத்திற்கு தேவையானது எப்படியோ அப்படி காரியம் செய்வார்கள். அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கவனத்துடன் நிதானமாக செய்து முடிப்பார்கள். அத்தகைய சிறந்த மனிதர்களில் நமது இளவரசர் ஸ்ரேனிக்கும் இடம் பிடித்துள்ளார். உடனே மூங்கில் குச்சியால் காலில் படிந்த சேற்றை தனியாக அகற்றினார். அவரது கால்களை தண்ணீரில் சிறிது ஈரப்படுத்திய துணியால் சுத்தம் செய்து கழுவி மீதமுள்ள தண்ணீரை நந்தஸ்ரீக்கு திருப்பி அனுப்பினார். நந்தஸ்ரீ குமாரர் ஸ்ரேனிகனின் புத்திசாலித்தனமான வேலையில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து சிந்திக்க தொடங்கினார். குமாரர் உண்மையிலேயே மிகவும் புத்திசாலி, அறிவார்ந்த திறமை வாய்ந்த தனி மனிதர். இவரை போல புத்திசாலி உலகில் வேறு யாரும் இல்லை. அவர் எவ்வளவு அழகாக இருக்கிறார். இவர் அழகின் முன் காமதேவன் கூட வெட்கப்படுகிறான். இப்படி யோசித்தவள் அவனுடைய குணங்களில் மயங்கி அவன் திறமைக்கு சரணடைந்து அவனது உச்சமான அறிவை கண்டு திகைத்து விட்டாள். उसने कुमार को भीतर ले जाकर टकराया।
हाथ जोड़कर मधुर शब्दों में कुमार से निवेदन किया, हे महाप्रतापी राजकुमार, आप कृपा कर आज मेरा आतिथ्य स्वीकार करें, मेरे ऊपर प्रसन्न होकर मेरी प्रार्थना स्वीकार कर यहाँ भोजन करें। हे ज्योति ज्योति पुंज महाभाग, मैं आज कितनी भाग्यशालिनी हूँ। मेरे पुण्य का कैसा प्रबल उदय हुआ है, जिसके अनुग्रह से आपका पदार्पण हुआ है। हे मेरी आकांक्षा आकांक्षों के कल्प वृक्ष, मेरी मनोकामनाओं के आराध्य देव, बड़े भाग्य से प्रियजनों का समागम होता है, उसके समान तो संसार में कोई अभागा व्यक्ति नहीं निकलेगा, जिसने अपने प्रियजन को प्राप्त कर उत्तम रूप से उसकी सेवा नहीं की। अतः हे राजकुमार, आप मेरी प्रार्थना स्वीकार कर आज मेरा आतिथ्य ग्रहण करें। குமாரரை உள்ளே அழைத்துச் சென்று தங்க வைத்தாள். கூப்பிய கரங்களுடன் குமாரரிடம் இனிய வார்த்தைகளில் வேண்டினாள். ஹே மகத்தான இளவரசே, தாங்கள் தயவு செய்து என்னுடைய விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளுங்கள். தயவு செய்து என் மேல் மகிழ்ச்சி அடைந்து என்னுடைய வேண்டுதலை ஏற்று இங்கே உணவருந்துங்கள். ஹே ஜோதி புஞ்ச மகாபாக, இதெல்லாம் பெரியவங்களை பார்த்து நம்ம சொல்றது தானே, புகழ்ந்து வார்த்தையா சொல்றது. மகாபாக பெரிய மனிதரே, ஜோதி பிரகாசமானவரே, அந்த மாதிரி. நான் இன்று எவ்வளவு அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறேன். என் புண்ணியம் எவ்வளவு பிரபலத்தை உருவாக்கியுள்ளது. யாருடைய அனுகிரகத்தால் தங்களுடைய பதார்ப்பணம், பதார்ப்பணம்னா வருகை, பாதத்தை வச்சு அந்த வீட்டுக்குள்ள வர்றது பதார்ப்பணம். யாருடைய அனுகிரகத்தால் தங்களின் பதார்ப்பணம் நேர்ந்தது. ஹே என் ஆசைகளின் கல்ப விருட்சமே, என்னுடைய மன விருப்பங்களுக்கான ஆராதனை தேவனே, பெரிய அதிர்ஷ்டத்தால் அன்புக்குரியவர்களின் சந்திப்பு நடக்கிறது. தனக்கு பிடித்தவர்கள் கிடைத்த பிறகு அவருக்கு உத்தமமான சேவை செய்யாதவர்கள் போன்ற துரதிருஷ்டசாலி இந்த உலகில் இருக்க மாட்டார்கள். எனவே இளவரசே, என் பிரார்த்தனையை ஏற்று இன்று என் உபச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். कुमारी नंदश्री के इस प्रकार के रसभरे विनय पूर्ण वचन सुनकर कुमार सैनिक ने कहा, हे सुंदरी, आज तुम्हारे रूप एवं गुणों की चर्चा सारे संसार में हो रही है। तुम्हारे उत्तम लक्षणों के समकक्ष कोई प्रतिस्पर्धा करने वाला नहीं रहा। हे सुभगे, मेरी ऐसी प्रतिज्ञा है कि जो मेरे इन 32 चावल के दानों से नाना प्रकार के स्वादिष्ट तथा सरस भोजन जैसे चावल, दुग्ध, दही तथा पकवान उत्तम पूर्वक बना सके, उसी के यहाँ मैं भोजन कर सकता हूँ, अन्य किसी के यहाँ नहीं। अतः हे सुंदरी, यदि तुम मेरी प्रतिज्ञा के अनुसार मुझे केवल इन 32 चावल के दानों से पूर्वोक्त स्वादिष्ट उत्तम भोजन कराने में समर्थ हो, तो मैं तुम्हारे यहाँ अवश्य ही भोजन कर सकता हूँ। குமாரி நந்தஸ்ரீயின் இத்தகைய இனிமையான மற்றும் கண்ணியமான வார்த்தைகளை கேட்ட குமாரர் ஸ்ரேணிகர் கூறினார், ஹே சுந்தரி, இன்று தங்களுடைய அழகும் குணங்களுமே இந்த உலகம் முழுவதும் விவாதிக்கப்படுகின்றன. உன்னுடைய உத்தமமான லட்சணங்களுக்கு சமமாக போட்டியிடுபவர் யாரும் இல்லை. ஹே நல்லவளே, இன்று எனக்கு ஒரு நியமம் இருக்கிறது. இந்த 32 அரிசி, அவர் கையில 32 அரிசி வச்சிருக்காரு. இந்த 32 அரிசியிலிருந்து பலவிதமான சுவையான மற்றும் காரமான உணவுகளை, அதாவது சாதம், பால், தயிர் மற்றும் பக்குவப்படுத்தப்பட்ட பலகாரங்கள் எல்லாத்தையும் நன்றாக தயார் செய்து யார் தருகிறார்களோ அவரிடம் மட்டுமே நான் சாப்பிட முடியும். வேறு யாருடைய இடத்திலும் சாப்பிட முடியாது. எனவே சுந்தரி, நீ என்னுடைய நியமப்படி இந்த 32 அரிசியில் மட்டும் மேலே கூறிய ருசியான உணவு தயாரிக்கும் சாமர்த்தியம் இருந்தால் நான் கட்டாயம் உன்னிடம் உணவு அருந்த முடியும் என்று கூறினார்.
कुमार की इस प्रकार की असंभव बातें सुनकर नंदश्री ताड़ गई कि अब मेरी परीक्षा हो रही है। उसने विनम्र शब्दों में कहा, हे कुमार, यदि आपकी ऐसी ही प्रतिज्ञा है तब कृपा कर अपने 32 चावल के दान मुझे लेने दीजिए, ताकि मैं साध्य आपकी प्रतिज्ञा पूरी करने की चेष्टा करूं। यद्यपि कुमार की वास्तविक इच्छा परीक्षा लेने की नहीं थी, किंतु उस कुमारी द्वारा विशेष आग्रह करने पर अपने 32 चावल के दाने उसे दे दिए. குமாரரிடமிருந்து சாத்தியமில்லாத வார்த்தைகளை கேட்ட நந்தஸ்ரீ இப்போது இது எனக்கான சோதனை என்று அதிர்ச்சி அடைந்தாள். அவள் பணிவான வார்த்தைகளில் கூறினாள், ஹே குமார, தங்களுடைய நியமம் இப்படித்தான் இருக்கிறது என்றால் தயவு செய்து தங்களுடைய 32 அரிசியை என்னிடம் தாருங்கள். நான் முடிந்தவரை தங்களுடைய நியமத்தை நிறைவேற்ற முயற்சிப்பேன். வாஸ்தவிகமாக குமாரரின் விருப்பம் நந்தஸ்ரீயை பரீட்சிப்பது இல்லை என்றாலும் அந்த குமாரியின் மூலமாக வற்புறுத்தப்பட்டதால் தனது 32 அரிசி அவளிடம் தந்தார். நீ எனக்கு பறிச்சு வச்சா நான் உனக்கு பறிச்சு வைக்க மாட்டேனா அப்படின்ற கதையில போயிட்டு இருக்குது. நான் நீ தடுக்கல நுழைஞ்சா நான் கோலத்துல நுழையிறேன் அப்படின்னு ஒரு பழமொழி நம்மள இருக்குல்ல, அதேதான் நடக்குது. நந்தஸ்ரீ பரீட்சா கே சக்கரமே இது தலைப்பு. இதெல்லாம் சப்டைட்டில். ஒரு அத்தியாயத்துக்குள்ள போனா சப்டைட்டில் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதுல இது தேர்வு சுழற்சியில் நந்தஸ்ரீ. இப்ப தேர்வுல வந்து பரீட்சை வைக்கிறது ஸ்ரேனிகன், அந்த परीक्षा उत्पड़ नंदश्री। पाठकों को आश्चर्य होगा कि कुमारी नंदश्री केवल 32 चावल के दानों से कुमार श्रेणिक की प्रतीक्षा का पालन कैसे करेगी। ध्यान देकर आगे पढ़े। வாசகர்களுக்கு நந்தஸ்ரீ குமார ஸ்ரேனிகன் தந்த 32 அரிசியில் மட்டும் எப்படி ஸ்ரேனிகனின் நியமத்தை நிறைவேற்றுவார் என்று ஆச்சரியமாக இருக்கலாம். கவனமாக மேலே படியுங்கள். नंदश्री ने उन 32 चावल के दानों के उत्तम उत्तम पुवे तैयार किए। अपनी प्रिय सखी निपुणमती को उन पुओं को बाजार में बेचने के लिए भेजा। यथार्थ में निपुणमती यथा नाम तथा गुण थी। वो उन पुओं को लेकर जुआरियों के अड्डे पर गई, जहां पर खूब जोर शोर से द्यूत की क्रीड़ा चल रही थी। उसने पुओं की प्रशंसा करते हुए अपनी मधुर वाणी में कहा, हे जुआरियों, मेरे पुओं में अद्भुत गुण है। आप में से जो जुआरी इसे खाएगा आज उसकी जीत निश्चित है। उसके पास रुपये पैसे के देर लग जाएंगे। उसके मधुर हाव भाव के जाल में फंस कर साथ ही उसके प्रशंसा युक्त चमत्कारिक वचनों को सुनकर एक जुआरी ने द्यूत क्रीड़ा जीतने के लोभ में पड़कर उन पुओं को मनमाने दाम देने का प्रस्ताव किया। நந்தஸ்ரீ அந்த 32 அரிசியிலிருந்து உத்தமமான அப்பங்களை தயார் செய்தார். அந்த அப்பங்களை தன்னுடைய தோழி நிபுணமதியிடம் கொடுத்து சந்தையில் விற்க கூறினார். நிபுணமதி இது எப்படி 32 அரிசியில அப்பங்கள் பண்ண முடிஞ்சதுன்னு தெரியல. இது கதைன்றதால நம்ம அதுக்கு மேல அது கேள்வி கேட்க முடியல. நிபுணமதியின் பெயரு கேட்டார்போ அவள் குணத்திலும் நிபுணமதி தான். அவள் அந்த அப்பங்களை எடுத்துக்கொண்டு சூதாட்டம் நடக்கின்ற இடத்துக்கு சென்றாள். அங்கே மிகவும் சத்தமாக கொண்டாட்டமாக சூதாட்டம் நடந்து கொண்டிருந்தது. தன்னுடைய அப்பத்தை புகழ்ந்து தன்னுடைய இனிமையான குரலில் நிபுணமதி, ஹே சூதாடுபவர்களே, என்னுடைய அப்பத்திற்கு ஒரு அற்புத குணம் இருக்கிறது. எந்த சூதாடி இதை சாப்பிடுகிறானோ இன்று அவன் ஜெயிப்பது நிச்சயம். அவரிடம் தன் பணம் குவியலாக இருக்க போவது உறுதி என்று கூறினார். அவளது இனிமையான வார்த்தை வலையில் சிக்கி அவளுடைய அற்புதமான பாராட்டு வார்த்தைகளை கேட்டு சூதாட்டத்தில் வெற்றி பெற ஆசைப்பட்ட ஒரு சூதாடி அந்த அப்பத்திற்கு கேட்ட விலையை கொடுத்து வாங்க முன் வந்தான்.
निपुणमति तो ऐसे ही आंख के अंधे एवं गांठ के पूरे को ताक में थी, जिसे उससे प्रचुर धन मिले। संयोग से जब उस जुआरी ने उसकी लच्छेदार बातों में फंस कर उसे मुखमागा धन देकर समस्त पुवे खरीद लिए, तब निपुणमती ने वो धन लाकर नंदश्री के हाथों में रख दिया। नंदश्री बड़ी प्रसन्न हुई। नंदश्री ने उस धन से नाना प्रकार के व्यंजन बनाने शुरू किए। भोजन तैयार कर कुमार को बुलवाया। कुमार तो भोजन के लिए तैयार ही बैठे थे। लोभी बौरे की तरफ भोजन करने के लिए रसोई घर में वे पहुंच गई। कुमारी ने कुमार को आते देखकर उन्हें आदर के साथ आसन पर बैठाया। सैनिक के कथनानुसार இதுல எழுத்து மறைஞ்சிருக்குது. तरह तरह की मिष्टान पकवान तथा कथ कथनानुसार சொன்னபடி श्रेणिक के कथनानुसार तरह तरह के मिष्टान पकवान तथा दुग्ध दही निर्मित भांति भांति के उत्तम उत्तम व्यंजनों के परोसा परोस कर वो कुमार के मन के प्रसन्न करने लगी। कुमार मन ही मन उसकी बुद्धिमत्ता की प्रशंसा कर रहे थे। आनंद के साथ उत्तम उत्तम भोजन पदार्थों को खाकर कुमार अत्यंत संतुष्ट हुए। भोजन कर चुकने पर कुमार ने सुगंधि युक्त तांबूल के बीड़े खाए। उस समय कुमार के साथ कुमारी नंदश्री का युगल छवि इस प्रकार शोभित हो रही थी। जिस प्रकार मान सरोवर में राजहंस के साथ राजहंसिनी दिखलाई देती हैं, पर अभी तक नंदश्री के हृदय से कुमार की परीक्षा लेने की उत्कट लालसा की पूर्ति पूर्ण रूपेण नहीं हुई थी। उसने एक डेढ़ छेद के मूंगा में डोरा पिरोने के लिए राजकुमार को दिया। राजकुमार उसे क्षण भर तक देखते रहे। எதன் மூலம் பணம் கிடைக்குமோ அதற்கான கண்கட்டு வேலை செய்ய நிபுணமதி நல்ல சந்தர்ப்பத்தை பார்த்திருந்தாள். அவளுடைய வித்தை காட்டும் வார்த்தையை கேட்ட ஒரு சூதாடி அவள் கேட்ட பணத்தை கொடுத்து விட்டு எல்லா அப்பத்தையும் வாங்கி கொண்டான். நிபுணமதி அந்த பணத்தை கொண்டு வந்து நந்தஸ்ரீயின் கைகளில் கொடுத்தாள். நந்தஸ்ரீ மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அந்த பணத்தில் பொருட்கள் வாங்கி விதவிதமான உணவு வகைகளை செய்ய ஆரம்பித்தாள். உணவு தயார் செய்துவிட்டு குமாரரை அழைத்தாள். குமாரர் உணவு உண்பதற்கு தயாராக வந்து அமர்ந்தார். பேராசை கொண்ட வண்டுகள் போல தேனை குடிக்க பூவில் இறங்குவது போல உணவு உண்ண சமையல் அறைக்கு வந்தார். குமாரர் வருவதை பார்த்து மிக்க ஆதரவாக அவரை ஆசனத்தில் அமர வைத்தார். ஸ்ரேணிகனின் உத்தரவுப்படி விதவிதமான இனிப்புகள், பக்குவம் செய்யப்பட்ட உணவுகள், பால் மற்றும் தயிரிலிருந்து தயாரிக்கப்பட்ட பல்வேறு உணவுகள் பரிமாறி குமாரரை மகிழ்வித்தார். குமாரர் தன்னுடைய மனதில் அவளுடைய புத்திசாலித்தனத்தை புகழ்ந்து கொண்டிருந்தார். ஆனந்தமாக உத்தமமான சிறந்த உணவை பலவித பதார்த்தங்களுடன் சாப்பிட்டு விட்டு குமாரர் மிகவும் சந்தோஷம் அடைந்தார். சாப்பிட்ட பின் நறுமணம் கொண்ட தாம்பூலத்தை தரித்து கொண்டார். அந்த நேரத்தில் குமாரர் ஸ்ரேணிகனும் குமாரி நந்தஸ்ரீயும் எப்படி இருந்தார்கள் எனில், மானசரோவரில் மிதந்து கொண்டிருக்கும் ஜோடியான ராஜஹம்ச பட்சியும் ராஜஹம்ச பட்சினியும் போல இருந்தனர். ஆனால் குமாரரை சோதிக்கும் நந்தஸ்ரீயின் உள்ளத்தில் எரியும் ஆசை அப்போதும் பூர்ணமாகவில்லை. அவள் ஒரு வளைந்த துளையுடைய பவழத்தை கொடுத்து அதில் நூலை கோர்க்க கூறினாள். இளவரசர் ஒரு கணம் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். नंदश्री का विवाह அடுத்த தலைப்பு नंदश्रीயின் திருமணம். इसके बाद कुमार ने डोरे के एक सिरे पर गुड़ लगाकर मूंगा के छेद में डोरा जहां तक जा सकता था डाल दिया। फिर चिंटियों के बिल पर गुड़ लगे हुए मूंगे को रख दिया। चिंटियों ने गुड़ चखने के लालच में डोरे के आर पार कर दिया। राजकुमार सैनिक ने मूंगे के उठाकर नंदश्री को दे दिए।
नंदश्री के आश्चर्य का पारावर नहीं रहा। वो राजकुमार के गुणों पर मोहित हो गई तथा उनके प्रेम प्रेम में व्याकुल हो गई। जब सेठ इंद्रदत्त के कुमार श्रेणिक तथा कुमारों नंदश्री के परस्पर अनुराग का ज्ञान हो गया, तब उसने दोनों की विवाह की तैयारी जोरों से की। समूचे नगर भर में कुमार तथा कुमारी के विवाह की धूम मच गई। चारों ओर घंटे बजने लगे। ध्वजाओं एवं तोरणों से सेठ इंद्रदत्त का विशाल भवन संचित होने लगा। शंख, बेरी, मृदंग आदि वाद्य बजने लगे। शहनाई की शहनाई की मधुर ध्वनि से प्रभाती गाई जाने लगी, जिससे आनंदोत्सव बड़े धूमधाम से मनाया जाने लगा। कुमार तथा कुमारी का विवाह कार्य संपन्न कराने के लिए बड़ा सुंदर विवाह मंडप बनाया गया, जिसे देखने के लिए दर्शनार्थियों की भीड़ सी लग जाती थी। बंदी जनों की खूब बन आई थी। वे प्रातः एवं सायं वेला में कुमार तथा कुमारी के विवाह के विषय में मंगल गान गाया करते थे। वाद्य वादन के साथ बड़ी धूमधाम से दोनों का विवाह संपन्न हुआ। दोनों के विवाह से लोगों में एक अपूर्व उत्साह फैल गया। जन सामान्य युगल जोड़ों के रूप शोल तथा गुण का प्रशंसा में गीत गा गा कर आनंदोत्सव मनाने में சராபோர் ही जाते थे। இதற்கு பிறகு குமாரர் ஒரு நூலின் ஒரு முனையில் வெள்ளத்தை வைத்து பவளத்தின் துளையின் உள்ளே எவ்வளவு தூரம் செலுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் செலுத்தினார். நூல்ல கொஞ்சம் வெள்ளத்தை தடவிட்டு அந்த பவளத்துக்குள்ள செலுத்துறாரு. அப்போ எவ்வளவு தூரம் அது கோணலா அந்த தொலை இருக்கிறதால அதுல நேரா நூல் நுழையாது இல்லையா, அதனால வெள்ளத்தை கொஞ்சம் தடவி உள்ள செலுத்துறாரு. எவ்வளவு தூரம் செலுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் செலுத்திட்டாரு. அப்புறம் வெள்ளம் தடவிய பவளத்தை எறும்பு புற்றின் மீது வைக்கிறார். எறும்புகள் வெள்ளத்தை சுவைப்பதற்காக பேராசை கொண்டு வெள்ளம் தடவப்பட்ட நூலின் நுனியை இழுத்து கொண்டு பவளத்தின் உள்ளே சென்று அந்த பக்கம் கடந்து போயிடுச்சு. ராஜகுமாரர் சேனிகன் பவளத்தை எடுத்து நந்தஸ்ரீயிடம் கொடுத்தார். தானா நூல் கோத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுது. அந்த வெள்ளம் தடவுன நூலை உள்ள போய் இழுத்துக்கிட்டே அதுங்க போகுதுங்க இல்லையா, அப்ப நூல் உள்ள எறும்புக்கு என்ன வளைஞ்சு வளைஞ்சு கூட போகும். அது மாதிரி போயிட்டவே நூலு வளைஞ்சு போயிட்டு அந்த பக்கம் வந்துடுது. உடனே ராஜகுமாரர் அந்த பவளத்தை எடுத்து நந்தஸ்ரீயிடம் கொடுத்தார். நந்தஸ்ரீயின் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லாமல் போனது. அவள் இளவரசனின் குணங்களால் கவரப்பட்டு அவன் மீது ஆழ்ந்த காதலில் விழுந்தாள். சேனிகன் மற்றும் நந்தஸ்ரீ இடையே பரஸ்பர காதல் இருப்பதை சேட் இந்திரதத் அறிந்து அவர்களின் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை முழுவீச்சில் தொடங்கினார். குமாரருக்கும் குமாரிக்கும் நடந்த திருமணம் நகர் முழுவதும் திருமணம் தாம் என்று நடந்தது. 4 புறங்களிலும் கண்டாமணி ஒலித்தது. இந்திரதத்தனின் பிரம்மாண்டமான கட்டிடம் கொடிகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டது. சங்கம், பேரி, மிருதங்கம் போன்ற வாத்தியங்கள் இசைக்கப்பட்டன. ஷெனாய் மெல்லிய ஒலியுடன் புகழ் பாடல்களை பாடியது. இப்படி ஆனந்தமாக விவாக உற்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. குமாரன் குமாரியின் திருமணத்தை சிறப்பாக நடத்த மிகவும் அழகான திருமண மண்டபம் கட்டப்பட்டது. அதில் பார்வையாளர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். உறவினர்கள் மிகவும் விரும்பி வந்து காலை முதல் மாலை வரையிலும் குமாரர் மற்றும் குமாரியின் விவாகத்தை பற்றிய மங்கள பாடல்கள் பாடினர். பெரும் ஆடம்பரத்துடனும் இசைக்கருவிகளுடனும் இருவரின் திருமணம் நடந்தது. இருவரின் விவாகத்தில் மக்களிடையே வரலாறு காணாத உற்சாகம் ஏற்பட்டது. மக்கள் சாமானிய ஜோடியின் ரூபம், சீலம் மற்றும் குணம் இவற்றை புகழ்ந்து கீதங்கள் பாடி பாடி ஆனந்த உற்சவத்தை கொண்டாடுவதில் மூழ்கினர். लोग परस्पर कहने की नंदश्री कितनी सुंदर तथा पुण्यवान है। इसके विशाल नेत्र कमल सदृश है, प्रशस्त ललाट है एवं ये चंद्रमा के समान कांति वाले वर्ण की है। राजकुमार भी कितना भाग्यशाली
भाग्यशाली है कि उसका इस अपूर्व सुंदरी के साथ विवाह हुआ है। ऐसा सुनकर दूसरा कहता, आज अजी क्या राजकुमार कम है? उनकी प्रतिभा, कला, कौशल एवं प्रताप के आगे कोई अन्य पुरुष समकक्ष दिखलाई नहीं देता। कुमारी नंदश्री ने अपने उत्तम उत्तम व्रतों के पालन के प्रभाव से सात सतपात्रों के सतत दान देने के कारण एवं पूर्व जन्म की तपस्या के पुण्य योग से ही ऐसे गुणवान, प्रतिभा संपन्न एवं कलाविद को पति के रूप में प्राप्त किया है। तीसरा कहता, अरे कौन छोटा या बड़ा है, ये कहना असंभव है। दोनों की उपमा अद्भुत है। दोनों की रचना कर प्रकृति ने अपने सृजन कौशल की पराकाष्ठा कर दी है। इस प्रकार कुमार एवं कुमारी का विवाहोत्सव मंगल पूर्ण आनंदमय कार्यों द्वारा संपन्न हुआ। अतः जो लोग धर्मज्ञ होते हैं वे धर्म के प्रभाव से लोक परलोक में पूजे जाते हैं। संसार में उनके यशोगान की धुंध भी बजती लगती है। वे सदा सुख, शांति एवं आनंद का जीवन व्यतीत करते हैं। ऐसे ही युगल दंपति कुमार श्रेणिक तथा कुमारी नंदश्री धर्म कार्यों में लीन होकर बड़े आनंद के साथ सुख से अपना जीवन व्यतीत करने लगे। सच है, धर्म पालन से समस्त उत्तम पदार्थों की प्राप्ति होती है। धर्म हो मनुष्य जीवन के उत्थान का एकमात्र साधन है, जिसके द्वारा मनुष्य के लोक एवं परलोक दोनों सुधरते हैं। संसार में धर्म के द्वारा ही यश का प्रकाश फैलाता है। अतः सबको धर्म साधन में सदैव प्रवृत्ति रखना चाहिए। மக்கள் பரஸ்பரம் நந்தஸ்ரீ எவ்வளவு அழகியாகவும் புண்ணியவதியாகவும் இருக்கிறாள் என்று பேசிக்கொண்டார்கள். அவளுடைய பெரிய கண்கள் தாமரை மலரை ஒத்துள்ளது. அகன்ற நெற்றி சந்திரன் போல அவனுக்கு சமமான பிரகாசத்துடன் இருக்கிறது. ராஜகுமாரரும் இத்தகைய அழகியை திருமணம் செய்ய எவ்வளவு பாக்கியசாலியாக இருக்கிறார். இப்படி ஒருவர் பேசியதை கேட்டு மற்றவர் கூறினார், ராஜகுமாரர் மட்டும் குறைந்தவரா என்ன? அவரது திறமை, கலா கௌசலம் மற்றும் புகழுக்கு முன் இன்னும் ஒரு ஆண் வேறு யாரும் இல்லை. நந்தஸ்ரீ தான் கடைபிடித்த உத்தம விரதங்களின் பிரபாவத்தாலோ, சத்பாத்திரங்களுக்கு சதா கொடுத்த தானத்தாலோ, அல்லது பூர்வ ஜென்மத்தில் செய்த தவத்தின் புண்ணிய யோகத்தாலோ இப்படிப்பட்ட நல்ல திறமையும் குணங்களும் கலைத்திறனும் ஒருங்கே கொண்ட ஒருவரை கணவனாக பெற்றாள் என்றார். மூன்றாம் அவர் கூறினார், யார் பெரியவர் யார் சிறியவர் என்று ஒப்பிடுவது கூடாது. இருவருடைய ஓமானங்களும் அற்புதமாக இருக்கிறது. இரண்டையும் உருவாக்க இயற்கை தன் புத்திசாலித்தனத்தை உச்சத்திற்கு சென்றுள்ளது. இவ்வாறே குமாரர் மற்றும் குமாரியின் திருமண வைபவ சுப நிகழ்ச்சிகளுடன் இனிதே நிறைவுற்றது. எனவே யார் தர்மிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் தர்மத்தின் பிரபாவத்தால் இவ்வுலகிலும் பர உலகிலும் வணங்கப்படுகிறார்கள். இவ்வுலகில் அவருக்கு மங்களமான பாடல்களின் துந்துபி இசைக்கப்படுகிறது. அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் ஆனந்தத்துடன் வாழ்கிறார்கள். இந்த வழியிலேயே இந்த ஜோடி தம்பதிகள் குமார ஸ்ரேணிகன் மற்றும் குமாரி நந்தஸ்ரீ தர்ம காரியங்களில் மூழ்கி மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்கள் இளமையை கொண்டாடத் தொடங்கினர். தர்மத்தை பின்பற்றுவதன் மூலம் ஒருவன் எல்லா நன்மைகளையும் அடைகிறான். தர்மம் மட்டுமே மனித வாழ்வின் மேன்மைக்கு ஒரே ஒரு சாதனமாகும். அதன் மூலமே மனிதனின் இம்மையும் மறுமையும் மேம்படும். தர்மத்தின் மூலமே உலகில் புகழ் ஒளி பரவுகிறது. எனவே ஒவ்வொருவரும் எப்பொழுதும் தர்ம தேடலில் ஈடுபட வேண்டும். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகேவாம்மா? ஹலோ சித்ரா, சித்ரா கேட்கலையா யாருக்கும்? நான் பேசுனதாவது கேட்டுதா? ஹலோ, யாராவது பதில் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூமா.
க்ளோஸ் பண்ணிடலாமா? யாராவது பண்றீங்களா? இது என் என்னதான் ஹோஸ்டா போட்டிருக்காங்க. ஆனா எனக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரியாதே. இதை ஆஃப் பண்றது. சரி, நான் என்னோடதுல வெளியே போயிடுறேன். நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கோங்க. என்ன எனக்கு தெரியல. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.